வணக்கம். நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை தாண்டி பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லாமல் சாத்தியம் ஆயிருக்காது. உங்களுக்காக நாங்கள் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ட்ராக்டிவான கண்டென்ட்டோட காத்துட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். தேங்க்யூ. வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம POCO F3 GT 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கேமிங் மொபைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம POCO F3 GT 5G அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அமேசிங்கான கேமிங் மொபைல், அதே நேரத்தில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். பாக்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சீரீஸில் வர வாட்ச் மாதிரி அழகாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, என்ன எல்லோ கலரில் வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் POCO F3 GT. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆஸ் யூஷுவல் ஒரு ஆர்டினரி காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சின்ன பவுச் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C type to 3.5mm ஜாக். POCO F3 GTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் இருக்காது. நீங்கள் வந்து பழைய இயர்ஃபோன்ஸ்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து POCO குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து இது 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருங்க. உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகிடும். அண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜரோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா Xiaomi அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது Xiaomiயோடைய ஒரு சிஸ்டர் பிராண்டு தான் வந்து POCO. ஸோ அதனால அந்த கம்பெனியில் தான் உங்களுக்கு வந்து சார்ஜர்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து OnePlusலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ரெட் கலரில் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி இது வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆர்டினரி குவாலிட்டி இல்லைங்க, இது வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து C டைப்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ரப்பர் ப்ரொடெக்டர். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபோனை இப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து எல் ஷேப்பில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக பேக்குள்ளே பாக்கெட்லாம் வைக்க முடியும். அமேசிங்கான குவாலிட்டிங்க டேட்டா கேபிள். ரீசெண்டாக நிறைய ஃபோன்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கேபிள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னதான் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ரேசிங் கார்ஸ்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேட் பிளாக் சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதில் கேமரா பார்த்தீங்கன்னா கேமராவும் வந்து உங்களுக்கு வந்து செம ஸ்போர்ட்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். அண்ட் கேமராலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு 2 சின்ன சென்சார்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது மாதிரி ஒரு செட்டப்பில் ஃப்ளாஷ் வந்து நான் பார்த்ததே இல்லை. உண்மையாலுமே ஒரு தண்டர் மாதிரி ஒரு ஷேப்பில் டூயல் ஃப்ளாஷ் டோன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யார் பார்த்தாலும் இது ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. மேக்கிங்கில் ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக Note 2க்கு செம காம்படிட்டராக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம Xiaomiயில் வந்து ஒரு சிக்னேச்சர் ஃபீச்சர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட். இதில் வந்து நீங்கள் டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோடைய ஒரு யூனிக்கான ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம். POCO F3 GTயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து இது வந்து ப்ரொஃபைல் கன்வெர்ட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இது வந்து ப்ரொஃபைல் கன்வெர்ட்டரில் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ரெட் கலர் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் பட்டன் வந்துடும்.
ஸோ இது வந்து கேமிங் பட்டன். நீங்கள் வந்து கேம் எல்லாம் விளையாடும் போது இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சராக தான் இருக்க போது. யாரெல்லாம் வந்து கேம்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பெல்லாம் நீங்கள் வந்து கேம் விளையாடுறீங்களோ அப்போல்லாம் இந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து ஸ்லைடரை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா பட்டன் மேலே வந்துடும். எப்போல்லாம் நீங்கள் கேம் விளையாடலையோ அப்போல்லாம் நீங்கள் ஸ்லைடரை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பட்டன் வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு அமேசிங்கான ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபோனுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி இதில் வந்து 3 மைக்ஸ் இருக்குங்க. மைக் 1, மைக் 2, மைக் 3ன்னு சொல்லிட்டு 3 மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீயும் கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய மேக்கிங்கே வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா கர்வ்ட் சர்ஃபேஸாக இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்ட்லி மேட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது நம்ம வந்து சிம் ட்ரேயை வந்து இஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே இது மாதிரியான ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டு இன்சர்ட் பண்ண முடியாது. சிம் 1 போட்டுக்கலாம் அண்ட் சிம் 2 போட்டுக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் டு பேக் இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம POCO F3 GTயை ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா POCO F3 வந்து ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வைஸ் வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்குது. அது தெரிகிற மாதிரியே அவங்க வந்து அழகான ஒரு வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரக்கூடிய ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளேங்க. அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்தாலும் சரி, கேம் விளாண்டாலும் சரி ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டிஸ்பிளே சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஒரே கையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, கேம் விளாட்றீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. அண்ட் இப்போ வந்து நம்ம POCO F3 GTயோடைய ப்ராசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். POCO F3 GT 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் வைஸ் வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நாட் 2ல எந்த ப்ராசரோ அதே ப்ராசர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான 5G ப்ராசர். ஸோ இது வந்து உங்களுக்கு கேமிங் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க POCO F3 GTயை. அதே மாதிரி தான் ஃபோனும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ப்ராசர் வைஸ். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB RAM இருக்குது, 8GB RAM இருக்குது. அண்ட் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரியில் 128GB அண்ட் 256GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. அதே நேரத்தில் Android 11 லேட்டஸ்ட் வெர்ஷனோட வருதுங்க POCO F3 GT. ஸோ ப்ராசர் வந்து அமேசிங்கான ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அப்போ கேமிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளாலஸாக இருக்கும், கிராஃபிக்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸான வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 1.07 பில்லியன் கலர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். நிறைய ஹையர் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் தான் டிஸ்பிளே பண்ண முடியும். இதில் வந்து அதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ளாலஸாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 120 Hz டர்போ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளே. அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் விளையாடுற அந்த மைன்யூட் செகண்ட்ஸில் நீங்கள் கொடுக்குற அந்த சென்சேஷன்ஸ் எல்லாமே வந்து இது வந்து கரெக்டாக பிக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோனே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம POCO F3 GTயோடைய கேமராஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் டோன் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இதில் வந்து க்ளோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து டூயல் வீடியோ எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அட்வான்ஸ்டான நைட் மோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி தான் சொல்லணும். அதே நேரத்தில் இதில் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம் பேக் கேமராவில். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அடுத்தது POCO F3 GTயோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் பார்ப்போம். ஒரு ஃபோன் வந்து நீங்கள் வந்து கேமிங்காக வாங்குறீங்கன்னா அதோடைய ப்ராசஸர், டிஸ்பிளே எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் அதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதோடைய காம்படிட்டர்ஸாக இருக்கிற மொபைல்ஸ்லாம் மற்ற செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500, 4600 அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. POCO F3 GT 5Gல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5065 mAh கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜருடைய கேபிளே வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. அதே நேரத்தில் சார்ஜரும் வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீடாக ஏறிச்சுன்னா நீங்கள் எவ்வளோதான் கேம் விளாண்டு சார்ஜ் கம்மியானாலும் நீங்கள் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக் போகிற கேப்பில் வந்து கண்டிப்பாக சார்ஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வர அளவுக்கு வந்து ஸ்பீடாக சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இதில் வந்து மற்ற ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அவங்க ரொம்ப வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் பண்ணி சொல்ற ஒரு ஃபீச்சர் வந்து இதோடைய சவுண்டுங்க. இதுல வந்து டால்பி அட்மாஸ் சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் டிடிஎஸ் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது. டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சுப்பீரியர் சவுண்டிங் இருக்கும். நீங்க வந்து படம் பாக்குறீங்க, நீங்க வந்து இப்போ கேம்ஸ்லேயே வந்து சவுண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப லைவா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 360 டிகிரி சவுண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃபோனை வந்து கரெக்டாக லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 360 டிகிரி சவுண்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் கேமர்ஸ்க்கு வந்து ஒரு அல்டிமேட்டான சந்தோஷமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 பட்டன்ஸ் இருக்குங்க. அந்த பட்டன்ஸ் வந்து ஒரு மேஜிக் பட்டன் மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நீங்க வந்து ஸ்லைடர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பட்டன் மேலே வந்துடும். நீங்க கேம் விளையாடும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்லைடர் ஆஃப் பண்ணீங்கன்னா பட்டன் திரும்ப உள்ள போயிடும். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து கேமர்ஸ்க்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஏன்னா எல்லா கேமர்ஸுமே வந்து என்னதான் டச் பண்ணி விளையாண்டாலும் அந்த ஹார்ட்வேர் இருக்கிற மாதிரி வரவே வராது. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாம கேமர்ஸ்க்கு இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கேமிங் வைப்ரேஷன் மோட்டாரும் இருக்கு. அதனால நீங்க வந்து ஒரு தடவை உங்களுக்கு ஸ்கோர் வரும்போதோ இல்லை நீங்க ஏதாவது வண்டியில போகும்போது இடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து அவ்வளோக்கு அவ்வளோ லைவ்லியா காட்டுறதுக்கு அந்த வைப்ரேஷன் மோட்டாரும் ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மற்ற நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இப்போ எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ராரெட் ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க, ஐஆர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசி கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேமிங் மொபைலில் என்னென்ன இருக்கணுமோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். போக்கோ F3 GT 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது, கன் மெட்டல் சில்வர் அண்ட் பிரெடிட்டர் பிளாக். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெடிட்டர் பிளாக் 6GB RAM அண்ட் 128GB மெமரிங்க. ஸோ இந்த வேரியண்டோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,999 ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து OnePlus Nord 2 தான். கண்டிப்பாக OnePlus Nord 2 நீங்கள் வாங்க போறீங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ F3 GTயும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ரொம்ப காம்ப்ரமைசிங்காக இருக்குது, யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிச்சு எந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இது ரெண்டுல உங்களுக்கு ஏதாவது மொபைல் பிடிக்கும் அப்படின்னா கீழே வந்து அதை வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் பாய் ஃப்ரம் GK.